கொசு தொல்லை தாங்க முடியல. ஆமா, கொசு தொல்லை தாங்கவே முடியல. இப்போதைக்கு இந்த கொசு பேட்டை வேணாம், நம்ம அப்படி வச்சிடலாம். சரிங்களா? நம்ம அடிக்க வேண்டிய கொசு இதுவா இருந்தாலும், ஆனா இப்போதைக்கு நம்ம அடிக்க வேண்டிய கொசு வேற கொசு. சரிங்களா? அந்த கொசுவோட பேரு தமிழ்வாணி. நல்ல பேரா இருக்குல்ல? தமிழ்வாணின்னு ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு இப்படி வாணி வாணின்னு கூப்பிடுறோம் கூடலாம் போனி போனின்னு சொல்ற மாதிரி ஒரு பேரை வச்சுட்டியே தமிழ. தமிழுக்கு வந்த சோதனையா இது. சரி, இன்னைக்கு டாபிக் பேர் சொல்லியாச்சு. முக்கியமா சொல்லிடுறேங்க, ஏன்னா தமிழ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் பேர் வைக்கலைங்க, நிறைய பேருக்கு தமிழ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? நான் உங்களை சொல்லல, நான் யார சொல்றேன்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரிங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம கண்டென்ட் எந்த கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. பாவம் பயப்புள்ள கொசு பேட்டால அடிச்ச மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு சத்தலாம் கேட்டுட்டு இருந்துச்சு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்கா தமிழ்வாணி அக்கா தான். சரிங்களா? தமிழ்வாணி தமிழ்வாணி அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அக்காவோட கமெண்ட்ல. சரிங்களா? சரி, இன்னைக்கு அந்த அக்காவை பத்தி தான் போட்டு அடி அடின்னு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இப்போ அடிச்சு தள்ளுறாங்க. சரி, என்னடா இந்த தமிழ்வாணி அக்கா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் போய் பார்த்தேன். ஆனா அதாவது எக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வலைதளத்துல, அதாவது முன்னாடி வந்து ட்விட்டர், இப்போ அது எக்ஸா மாறிடுச்சு. அந்த எக்ஸ் தளத்துல ஒரு லிங்க் கொடுத்தாங்க. அந்த லிங்க போய் பார்த்தா அந்த அக்காவாடா இவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சுட்டாங்க. சரி, இருந்தாலும் அந்த அக்காவை பத்தி பேசணும் இல்லையா? சரி, அந்த அக்கா எதுக்கு நம்ம அடிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது இந்த தற்கொலைகள் அதிகமா நிறைஞ்ச உலகமா இது மாறிடுச்சு. என்னன்னா, அந்த காலத்துல ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலயும் நம்ம செலிபிரிட்டி யாராவது வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, அதாவது குடியரசு தின விழாவா இருக்கட்டும், சுதந்திர தின விழாவா இருக்கட்டும், அப்பெல்லாம் அதாவது ஆனுவல் டே கூட இருக்கட்டும், அப்பெல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா யார கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவோட பிரசிடென்ட், இல்லைன்னா கலெக்டர் வருவாரு, அப்படி இல்லைன்னா அந்த மேயர், அந்த ஏரியாவுக்கு கவுன்சிலர் இருப்பாங்க இல்லையா அவங்க, அப்படி இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அங்க இருக்கிற அந்த 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 சரௌண்டிங்ல இருக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர், சோ எஸ்பி, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. முக்கியமா அதாவது அந்த ஸ்கூல்ல படிச்சு யாராவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனாங்க, இல்ல ஒரு சோசியல் மீடியால ஒரு நல்ல மதிப்பு இருக்காங்க, சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், சமூக நல ஆர்வலர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட உட்கார வச்ச காலம் போய். ஆனா இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸ் அதிகமா, அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் எதுவும் கவலை கிடையாது. ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிற ஒரே ரீசனுக்காக என்ன பண்றாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து சீஃப் கெஸ்ட உட்கார வைக்கிறாங்க. அத பார்த்து வளர்ற குழந்தைங்க என்ன நினைக்கும்? சொல்லுங்க, என்ன நினைக்கும்? ஆஹா, நம்மளும் இந்த மாதிரி ஸ்கூல் கெஸ்டா போனோம்னா அப்ப என்ன பண்ணணும்? இந்த அக்கா மாதிரி, இந்த அண்ணன் மாதிரி நம்மளும் சோசியல் மீடியால அதிகமா ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருந்தா போதும்டா அப்படின்னு நினைக்கிற ஒரு காலமா மாறிடும். அதுக்காகத்தான் இப்ப போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இப்போ நம்ம அடிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் அடிச்சு ஆகணும்டா, ஏன்னா எனக்கும் வன்மம் இருக்கு, வன்மம் ஓவர்லோட் ஆயிடுச்சு இல்லையா, அதை அடிச்சு தீர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தமிழ்வாணி அக்கா கிட்ட வந்துருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம தமிழ்வாணி அக்கா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, இவங்க சீஃப் கெஸ்ட். ஐயோ, அந்த வீடியோ நான் போகணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா அந்த வீடியோ போட்டா அக்கா தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்கிறாங்களே. சின்ன சேனலா இருந்தாலும் சரி, பெரிய சேனலா இருந்தாலும் சரி, அக்கா என்ன பண்ணுவாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஏன்னா அக்காவோட இயல்பு அந்த மாதிரி. ஆனா அக்கா கொடுக்க மாட்டாங்க. அக்கான்ற பேர்ல ஸ்பைரசி அப்படின்னு சொல்ற வேற ஒரு இதுல இருந்து நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதே மாதிரிதான் சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒருத்தருப்பாரு இல்லையா, அவரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு தமிழ்வாணி அக்காவை பத்தி ஃபுல் டீட்டெயிலா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு போட்டு அவரு ஒரு அடி அடிச்சாரு. உடனே தமிழ்வாணி அக்காவுக்கு எங்கந்தா ரோசம் பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல, உடனே ஓடி போய் ஸ்பைரசி அப்படின்னு சொல்ற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு அவன் மூலியமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. பாவீங்களா, ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு மக்கள் முன்னாடி இந்த மூஞ்சாடா நீங்க ஸ்கூலுக்கு கூப்பிடுறீங்க, இந்த மூஞ்சாடா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு உங்களெல்லாம் சாணியை முக்கி செருப்புல அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க வந்தா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு கொடுப்பீங்களாடா? ஆனா எனக்கு உங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா நான் உங்க பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணல, ஏன்னா உங்க பேரு மட்டும் தமிழ்வாணி இல்ல,
இங்க இருக்கிற உலகத்துல, அதாவது தமிழ்நாட்டுல எத்தனையோ தமிழ்வாணி இருக்காங்க. அதுல எந்த தமிழ்வாணி ஒன்னாலும் பேசியிருப்பேன், நீங்க கேட்க முடியாது. சரிங்களா? அதுதான். அதே மாதிரி உங்க போட்டோவை நான் பயன்படுத்தல வீடியோல, எந்த ஒரு இடத்துலயும் வீடியோ கிளிப்ப பயன்படுத்தல. போட்டோவை கூட பயன்படுத்தலாம், ஆனா அது தவறு கிடையாது. ஆனா போட்டோவை பயன்படுத்தினாலும் நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க. சரிங்களா? உங்களோட அந்த மாதிரி வீடியோவையும் நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா நான் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இந்த தமிழ்வாணி அக்கா அப்படி என்னடா பண்ணிட்டாங்க? இவங்கெல்லாம் கூப்பிட கூடாதா? அதாவது சோசியல் மீடியால நல்ல இன்ஃபுளுசர் மாதிரி இருக்காங்க, இவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, இவங்களை கூப்பிட்டா என்னடா தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுதான் இங்க தவறான விஷயம். ஏன்னா அக்கா எப்படி தெரியுமா? அக்கா சோசியல் மீடியாவில ஆக்டிவா இருப்பாங்க, வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, பப்ளியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு முகம் உண்டு. என்ன முகம் தெரியுமா? ஹாட்ஸ்டார்ல ஆக்டரா இருக்கிறாங்களே, அதனாலயா? இல்ல, அது இன்னொரு முகம் இருக்குது. நைட் ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு முகம் வரும். என்னன்னா, அக்காவோடைய பயோல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த லிங்க் உள்ள போனீங்கன்னா ஒரு ஆப் ஒண்ணு ஓபன் ஆகும். இந்த ஆப் உள்ள போனீங்கன்னாவே ஒரு கில்மாவா இருக்கும். நீங்க அந்த ஆப்ல காசை கட்டுனீங்கன்னா அக்கா எதை வேணாலும் கட்டுவாங்க, பந்தயத்துக்கு நானும் ரெடியா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நான் அந்த ஆப் உள்ள ஓபன் பண்ணது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது, அந்த அளவுக்கு நான் காஜி கிடையாது. சரிங்களா? அதனால நான் அந்த ஆப்புக்குள்ள போக மாட்டேன். ஆனா நிறைய காஜி இருக்காங்க, அவங்களுக்காக அக்கா மனசை திறந்து காட்டுறாங்க. புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அக்காவுக்கு காசு நீங்க இத்தனை ஸ்டார் போட்டீங்கன்னா, இப்பயே தொண்டை கரகரன்னு இருக்குது. சரிங்களா? அதாவது பொறுமையா பேசுறேன். அதாவது அக்காவுக்கு இத்தனை நீங்க ஸ்டார் போட்டீங்கன்னா அக்காவுக்கு அங்க காசு ஏறும். அதனால அக்கா என்ன பண்ணுவாங்க, ஒன்னா கைட்டுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காசு தூக்கி போட்டா டான்ஸ் ஆடுற கேர்லாம் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு சில கேர்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு காசு தூக்கி போட்ட ஒரு ட்ரெஸ் கட்டுவாங்க, இன்னொரு காசு தூக்கி போட்ட ஒரு ட்ரெஸ் கட்டுவாங்க. அந்த மாதிரிதான் தமிழ்வாணி அக்காவும் அந்த மாதிரி அந்த ஆப்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆப் எல்லாம் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அரையும் குறையுமா ட்ரெஸ் கழட்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இவங்களை போயிட்டு இன்ஃபுளுசரா கூப்பிட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வரீங்களே, எனக்கு அப்பதான் ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வர யாரா இருக்கும்? ஒருவேளை அக்காவை லிங்க் ஓபன் பண்ணி அக்காவுடைய அருமை பெருமைகளை, அக்காவோட மனசை திறந்து காட்டும் போது அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அந்த லிங்க் ஓபன் பண்ணி காசு கட்டி பாத்துருப்பாரோ, அக்காவோட நல்ல மனசை பார்த்து, வெள்ள மனசை பார்த்து இவரும் நம்ம ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு கிட்ட வச்சு பாக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாரோ என்னவோ எனக்கு தெரியல. ரொம்ப அன்வான்டா பேசுறனும், பேசிதான் ஆகணும். ஏன்னா நான் அந்த அக்கா பேசல, நான் வேற அக்கா பேசுறேன். சரிங்களா? தமிழ்வாணி இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேசுறேன், உங்களை பத்தி பேசல. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த ஆப். சரி, அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட். அதாவது இந்த ஹாட்ஸ்டார் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும், நிறைய சீரியல் டைரக்டரா இருக்கட்டும், அதாவது நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்க நிறைய சோசியல் மீடியாவில நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோசியல் மீடியால கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த திறமைகளை காட்டி அவங்களெல்லாம் கூட்டு போய் சீரியல்ல நடிக்க வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லிங்க் ஓபன் பண்ணா மனசு திறந்து காட்டுறது அவங்க நல்ல மனசையும் வெள்ள மனசையும் காட்டுறாங்க இல்லையா, இவங்க அதை பார்த்துட்டு பக்கத்திலேயே வச்சு அவங்க நல்ல மனசை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு போயிட்டு கரெக்டா சீரியல்ல நடிக்க வைக்கிறாங்க. என்னால மனசு தாங்க முடியல. ஏன்னா நானும் சீரியல், அதாவது சினிமாவில ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நிறைய சான்ஸ் கிடைச்சது, ஆனா கிட்ட போய் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு ஆளால உங்களுக்கும் கிடைக்காம போயிடும். அதனாலதான். சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த தமிழ்வாணி அக்கா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்வாணி அக்கா பத்தி பேசினாவே எல்லா சேனலுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அக்கா மூலியமா வேற ஒரு சேனல் அடிச்சுக்கிட்டு, அக்கா உங்க மேல தப்பு இல்லையே, அக்காவா தங்கையா நம்மளுக்கு என்ன, யாரோ ஒண்ணு அக்காவா இருக்கட்டும். பெண்களா பிறந்த அனைவரும் தாய் குலதெய்வம், அக்கா சகோதரி அனைவருமா இருப்பாங்க. அதனால அக்கானே சொல்லிக்கலாம். சரிங்களா? அக்கா நீங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு தப்பு இல்லைன்னா நீங்க கம்முன்னு விட்டுருணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க. சரிங்களா? நீங்க ஒருத்தருக்கு தனியா பிரைவேட்டா வீடியோ கால் பேசி, சரிங்களா, பிரைவேட்டா வீடியோ கால் பேசி அதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியே யாராவது லீக் பண்ணிட்டாங்கன்னா அது தப்பு, அது ஒரு கிரைம், அது ஒரு இல்லீகல் ஆன ஒரு ஆக்டிவிட்டிஸ். சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆப்ல போயிட்டு காசை கட்டினா அவுத்து காட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ல நீங்க போயிட்டு பங்கெடுத்து கொண்டு உங்க போட்டோ வெளியே வந்தா இந்த மாதிரி பண்ணா சும்மா இருக்க முடியுமா? நீங்க அந்த ஆப்ல போங்க, அது எங்க பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு என்னன்னா, அதாவது அடுத்த தலைமுறையா வரப்போற ஸ்கூல் பசங்களுக்கு போயிட்டு நீங்க உங்க 1900 ரோல் மாடலா அவங்கள மாத்திராதீங்க. சரிங்களா? அவங்க உங்களை பார்த்து சோசியல் மீடியாவில நம்ம
ஏதாவது நல்ல ஃபாலோவர்ஸ் வந்துட்டா போதும், இந்த அக்கா மாதிரி இருந்துட்டா போதும். என்ன இன்னொரு கை வருது போ முன்னாடி, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சரிங்களா. அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவில ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சுக்கிட்டு இருந்தா போதும், அக்கா மாதிரி நம்ம இருந்தா போதும், நம்மளையும் நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல கூப்பிடுவாங்கன்னு அவங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க. அதனால தயவு செய்து மக்களே அந்த லிங்க் என்கிட்ட கேட்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன். நான் பார்க்கவும் இல்லை, கொஞ்சமா பார்த்தேன் அசிங்கமா இருக்குது. சே, என்ன அந்த வீடியோ பார்க்க வச்சு தப்பு பண்ண வச்சுட்டீங்களே. சரி விடுங்க. அந்த x.com உள்ள போனா, சார் எக்ஸ் ஆப்ல போனா இவங்க மட்டும் இல்லை, இன்னும் பல பேருடைய வருது சரிங்களா. அவங்களும் ஒரு நாள் சீஃப் கெஸ்டா போனாங்கன்னா அவங்களையும் நான் வச்சு செய்யணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்தா சரி சரிங்களா. இந்த வீடியோக்கு நீங்க காப்பிரைட் கொடுப்பீங்கன்னா கொடுத்துக்க, ஐ டோன்ட் கேர். ஏன்னா பாருங்க, ஆல்ரெடி 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு பிளே பட்டன் வாங்கினேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 35,000K, அதாவது 1,35,000K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட யூடியூப் சேனலையே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிட்டாங்க, 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு தொடர்ந்து. அதனால அந்த சேனல் போயிட்டு இப்போ இன்னொரு சேனல் மூலியமா வந்துட்டு இருக்கேன். அதனால நீங்க கவலைவே படாதீங்க, இந்த சேனல் அடிக்கவே முடியாது உங்களை. ஏன்னா உங்க போட்டோவை நான் பயன்படுத்தல, உங்களோட பேரை பயன்படுத்தல. ஏன்னா உங்க பேர் மட்டும் தமிழ்வாணி இல்ல, இந்த உலகத்துல, அதாவது இந்த உலகம் ஃபுல்லா எத்தனையோ தமிழ்வாணி இருக்காங்க, அதுல எந்த தமிழ்வாணி வேணா பேசிருக்கேன், உங்களை பேசல. நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா லீகலா உங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். உங்க பேரை நான் பயன்படுத்தல, எப்படி நீங்க எனக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஸ்கூல் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்களா, இவங்க மோட்டிவேஷனா ஒரு ஸ்பீச் ஒண்ணு பேசினாங்க. என்ன ஸ்பீச் தெரியுமா? அதாவது படிப்பை விட உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கணும் அப்படின்றாங்க. அட ஒக்கா மக்கா, தற்கூரி எந்த ஸ்கில்லுங்க? உங்களுக்கு ஸ்டார் போட்டு ஆர்டின் போட்டு காசை கட்டி அந்த ஆப் உள்ள வந்தா இந்த கிளு அவுத்த போட்டு காட்டுறீங்களே, அதுதான் உங்க ஸ்கில்லா? அதுதான் உங்க ஸ்கில்லான்னு கேக்குறேன். அந்த ஸ்கில்ல வச்சுக்கிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்களா ரோல் மாடலா அதாவது உங்களோட ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறாங்க. உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களை எதை நம்பி உங்களை ஃபாலோ பண்றாங்க நினைக்கிறீங்க? எப்போ அக்கா லைவுக்கு வருவாங்க, எப்போ அக்கா அதை கட்டுவாங்க இதை கட்டுவாங்கன்னு பாக்கணும்ன்ற காஜி பசங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. புரிஞ்சுக்குங்க நல்லா சரிங்களா. உங்களை ஃபாலோ பண்றாங்கன்ற அந்த தற்கூரிங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அக்காவை நீங்க எதுக்காக ஃபாலோ பண்றீங்க எனக்கு தெரியும் சரிங்களா. எக்ஸ்ல போயிட்டு அக்கா பேரை சர்ச் பண்ணி பாருங்க, ஃப்ரீயா வீடியோ பாருங்க. அதை விட்டு காசு கட்டி பாக்காதீங்க, அவ்வளவு ஒர்த்து கிடையாது அக்கா சரிங்களா. அதே மாதிரி அக்காவை யாராவது ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு தற்கூரி இல்ல. அதாவது இனிமேல் யாராவது அக்காவை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா, இந்த மாதிரி அக்கா சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வரேன். அக்கா முன்னாடி அக்கா எந்த ஸ்கில்ல பயன்படுத்தி இங்க நிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணமா அந்த ஒரு வீடியோவும் நான் எடுத்து அவங்க கிட்ட பிளே பண்ணி காட்டுறேன். அப்போ சாணியை முக்கி செருப்பாலே அடிச்சு பெருத்துவாங்க சரிங்களா. இந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. பயப்படுறியா குமாருன்னு கேட்டா ஆமாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னா அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஆனா இதுக்காக குரல் கொடுக்காம இருக்கக்கூடாது இல்லையா, தொடர்ந்து சரிங்களா. இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க எல்லாரையும் நான் அடிச்சு துவைக்கணும், எல்லாம் நம்ம கடமை அது சரிங்களா. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செய்து இந்த தமிழ்வாணி அக்காவை பத்தி எல்லா கிரியேட்டர்ஸும் கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் இந்த மாதிரி ரோல் மாடலா இந்த மாதிரி நாளைக்கு இன்னொருத்தவங்க வளர்ந்து வர மாட்டாங்க. அப்படியே யாராவது கூப்பிட்டாலும் ஐயோ சோசியல் மீடியால போட்டு நம்மள அடிப்பாங்களா, போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது, அவங்க எல்லாம் அடிச்சு துவைக்கணும். நன்றி, டாட்டா, பாய் பாய். இந்த கொசு அடிச்சாச்சு, எங்க வீட்டுல நல்லா காட்டு கொசுவா இருக்குது, அதை போய் அடிக்கிறேன்.